ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசுவே, தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனே, உம்மை துதிக்கின்றேன். ஆராதனைக்கும் மகிமைக்கும் பாத்திரமான இறைவா, உம்மை போற்றுகின்றேன். அரசுகளை எல்லாம் உமது செங்கோல் கொண்டு ஆள்பவரே, உம்மை நன்றியோடு ஆராதிக்கின்றேன். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக் கொள்ளுங்கள் என்று இன்றைய இறைவார்த்தையின் மூலமாய் முன்னறிவிப்பவரே, பால் குடிக்கும் மகனை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்ற உமது திருவாக்குறுதிக்காய் நன்றி என் ஏசையா. தந்தையே, நான் முடியும் வரை அல்ல, என் மூச்சு நிற்கும் வரை உம்மை பின்தொடர கிருபை தாரும். அதன் வழியாக உமது முடிவில்லாத மகிமையைக் கண்டு உம்மில் மகிழ்ந்து இருக்க வரம் தாரும். உமது உள்ளம் கையில் என்னை வைத்து வரைந்து இருப்பவரே, உமக்கு உகந்த கைவினைப் பொருளாய் என்னை மாற்றும். ஆண்டவரே இயேசுவே, என் வழிகள் எல்லாம் அறிந்தவரே, உம் நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தியருளும். உம் வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்ய ஆற்றல் தாரும். பொய் வழியை என்னை விட்டு விலக்கியருளும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்பியும். ஏசையா, என் வாயின் சொற்கள் உருவாகும் முன்னமே நீர் அறிந்திருக்கின்றேன். எனவே இந்த நாளை உமது கல்வாரி மலையில் காணிக்கையாக்க உகந்த நாளாக மாற்ற வேண்டும் என்று இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.